முருகனுக்காக இந்த ஒரு விஷயத்த நம்ம வீட்ல இருந்தே செய்றதுனால, இவ்ளோ நன்மைகள் கிடைக்கும்னு எனக்கே இப்போதாங்க தெரியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்க, "கந்தா போற்றி" அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஹலோ டிராவலர்ஸ்! ஆல்ரெடி எனக்காக மட்டும் இல்லாம, உங்களுக்காகவும் நான் வைகாசி விசாக விரதம் இருக்க போறேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நெறைய பேரு வைகாசி விசாக விரதம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, "வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா" அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், இந்த விரதம் இருந்தா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. 6 நாள் வைகாசி விசாக விரதத்தோட முதல் நாள் இன்னைக்கு தான். இந்த விரதம் இருக்கவங்க அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எந்திரிச்சு, குளிச்சுட்டு, பூஜை அறைய சுத்தம் பண்ணிட்டு, முருகனுக்கு உங்களால முடிஞ்ச பால், பழம், நெய், தேன், பன்னீர், சந்தனம், திருநீருன்னு ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு, ஒரு நெய்வேத்தியமும் வச்சு படைச்சிருங்க. கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் சொல்லி முருகன மனசார வேண்டிக்கிட்டு முருகனுக்கு தீபாராதனை காட்டுங்க. உணவு முறையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா அசைவத்தை தவிர்க்கணும். பால், பழம் அல்லது ஒரு வேளை உணவும் எடுத்துக்கலாம். முடியாதவங்க 2 வேளை உணவு எடுத்துட்டு ஒரு வேளைக்கு மட்டும் உணவை தவிர்த்தரலாம். அதே மாதிரி உப்பு, காரம் இல்லாத உணவை எடுத்துக்கோங்க. கட்டாயம் அந்த நாள் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய் முருகனை வழிபடுங்க. இப்படி நம்ம செய்யறதுனால குழந்தை பாக்கியம், தீராத கடன், திருமண தடை, வீட்டுமனை பிரச்சனை, குடும்ப பிரச்சனைன்னு எல்லா தடையும் நீங்கி முருகனோட முழு அருள் கிடைக்கும். மகிழ்ச்சியோடும் செல்வ செழிப்போடும் முருகன் அருளோட நம்ம வாழலாம். முருகனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்கன்னு காலங்காலமா சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா முருகனுக்கு மனைவிகளே கிடையாது அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.